வணக்கம் மக்களே. இந்த வீடியோவில் நம்ம ஒரு சோகமான செய்தி தான் பார்க்க போகிறோம். கடந்த சில நாட்களாகவே தமிழ் சினிமா மட்டுமல்லாமல் இந்திய சினிமாவில் நிறைய திரைப்பிரபலங்கள் நம்ம இழந்துக்கிட்டே வரோம். இது அண்மை காலமாக பிரபலங்கள் மத்தியில், ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த 2023-24 பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட திரைப்படங்களை நம்ம இழந்துக்கிட்டே வந்துக்கிட்டே இருக்கோம். குறிப்பிட்டு சொல்லப்போனால் நம்ம லொல்லு சபா சேசு அவர்கள், மாரிமுத்து சீரியல் நடிகரான மாரிமுத்து அவர்கள் எதிர்நீச்சல் சீரியல் மூலமாக மக்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு வரவேற்பு பெற்ற நடிகர்னா அது மாரிமுத்து அவர்கள். இவர்களுடைய மரணம் எல்லாமே திடீரென நடந்து போனது. மனோபாலா, மயில்சாமி இவர்கள் எல்லோருமே பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட காலகட்டத்தில் வரிசையாக ஒரு மாதத்துக்கு முன்பும் பின்பும் இறந்து போனாங்க. இது திரையுலக மத்தியில் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியையும் ரொம்பவே ஒரு அச்சத்தையும் ஏற்படுத்தியிருந்தது. இதனால் பார்த்தீங்கன்னா இந்த 2024 23 டிசம்பர் 28 நடிகரும் அரசியல் கட்சி தலைவருமான விஜயகாந்த் அவர்களுடைய மரணம் ஒட்டுமொத்த இந்தியாவையும் உலுக்கியது. இவருக்கு பார்த்தீங்கன்னா அரசியல் கட்சி தலைவர்கள், பிரபலங்கள், ரசிகர்கள், பொதுமக்கள் எல்லோருமே விஜயகாந்தோடைய மரணத்திற்கு கிட்டத்தட்ட நிறைய பேர் கூடி அவர் இறுதி அஞ்சலி செலுத்தினாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2024 ஜனவரி மாதம் நம்ம இளையராஜாவுடைய செல்ல மகளான பவதாரணி அவங்க புற்றுநோயின் காரணமாக இலங்கையிலேயே திடீரென மரணமடைந்து போனாங்க. இவர்களுடைய மரணம் அடங்குவதற்கு முன்பு இப்போது பார்த்தீங்கன்னா பிரபல தமிழ் பட இயக்குனர் திடீரென மரணமடைந்து போயிருக்காங்க. ரசிகர்கள் எல்லோருமே இவருக்காக அஞ்சலி செலுத்திட்டு வராங்க. யார் அந்த பிரபலம், அவருக்கு என்னாச்சு, அவர் எப்படி இறந்து போனார், அவருடைய பயணம் என்னன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி முதன்முறையாக நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பல் அமைக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க என்ன தகவல்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். பிரபல தமிழ் பட இயக்குனர் திடீரென மரணம், ரசிகர்கள் அதிர்ச்சி. தமிழ் பட இயக்குனர் எஸ்டி சபா மற்றும் சபா கைலாஸ் என்று அறியப்படும் சபாபதி தட்சிணாமூர்த்தி உடல்நலக்குறைவின் காரணமாக 61 வயதில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனளிக்காமல் நேற்று காலமாகி போயிருக்கிறார். நடிகர் விஜயகாந்தின் பரதன் படத்தின் மூலம் தமிழ் திரையுலகில் இயக்குநராக அறிமுகமான சபா அதன் பின்பு தெலுங்கு படங்களை இயக்கியுள்ளார். திண்டிவனத்தில் வசித்து வந்த இயக்குனர் சபா கைலாஸ் உடல்நலக்குறைவின் காரணமாக சிகிச்சை பெற்று வந்த இவர் பரதன் படம் ரசிகரிடம் பரவலான வரவேற்பை பெற்று வசனங்கள் அளிக்கப்பட்டது. அதன் பின்பு பிரசாந்த் நடித்த எங்க தம்பி, லிவிங்ஸ்டன் நடித்த சுந்தரபுருஷன், பிரபுதேவா நடித்த விஐபி, நந்தா நடித்த புன்னகை பூவே, ஜெய்வர்மா நடித்த நாம், பிரபு நடித்த ஆஇவு, மதுரேஷனா நடித்த 16 ஆகிய படங்களில் இயக்கினார். தெலுங்கில் ஜெகாபதி பாபு நடித்த பந்தயம், கன்னடத்தில் ஜாலிபாய் ஆகிய படங்களை இயக்கியுள்ளார். இவரது மறைவுக்கு திரையுலகை சேர்ந்த நிறைய பேர் இரங்கல் தெரிவித்து வராங்க. இதை பற்றி நீங்கள் என்ன கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.